வணக்கம். உங்க கிச்சனுக்கு ஒரு புது அப்ளையன்ஸ் வாங்க போறீங்களா? மைக்ரோவேவ் அவன், ஓடிஜி அவன், இல்ல ஏர் ஃப்ரையர் அவன், இதுல எதை வாங்குறதுன்னு பெரிய குழப்பம் இருக்கா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. ஆனா கவலையே படாதீங்க. இந்த ஆடியோவை முழுசா கேட்டீங்கன்னா உங்க தேவைக்கு எது சரியான தேர்வுன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். உங்க கிச்சனுக்கு எது பெர்ஃபெக்ட் மேட்ச்னு நீங்களே முடிவு பண்ணலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மைக்ரோவேவ் அவன் பத்தி பார்க்கலாம். இது மைக்ரோவேவ் அலைகளை பயன்படுத்தி உணவுல இருக்கிற நீர் மூலக்கூறுகளை சூடுபடுத்துது. இதனால சமையல் ரொம்ப வேகமா நடக்கும். மிகுந்து போன சாப்பாட்டை சூடுபடுத்த, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த பொருட்களை டீஃப்ராஸ்ட் பண்ண, பாப்கார்ன் செய்ய இது ஒரு அற்புதமான சாய்ஸ். இதோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட வேகம்தான். ஆனா கேக் பேக் பண்றதுக்கோ சமோசா மாதிரி உணவுகளை மொறுமொறுப்பா ஆக்கிறதுக்கோ இது சரியான கருவி இல்லை. அடுத்து ஓடிஜி. இதோட முழு பெயர் அவன், டோஸ்டர், கிரில்லர். உங்க வீட்ல ஒரு குட்டி பேக்கரி ஆரம்பிக்க ஆசையா? அப்போ இதுதான் உங்களுக்கானது. இதில் இருக்கிற ஹீட்டிங் காயில்ஸ் வெப்பத்தை சீரா பரப்பி கேக், குக்கீஸ், பிரெட் போன்றவற்றை அருமையா பேக் பண்ண உதவும். பனீர் டிக்கா, கிரில்டு சிக்கன் செய்யறதுக்கும் இது பெஸ்ட். இதுல சமைக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும், பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா பேக்கிங்ல உங்களுக்கு முழு கண்ட்ரோல் கிடைக்கும். விலையும் மத்ததை விட கொஞ்சம் குறைவு. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஏர் ஃப்ரையர் அவன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட். இது அதிவேகத்துல சூடான காத்த சுழல விட்டு உணவை சமைக்குது. இதனால கிட்டத்தட்ட எண்ணெயே இல்லாம பிரெஞ்ச் ஃப்ரைஸ், கட்லெட் போன்றவற்றை நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுப்பா செய்யலாம். ஓடிஜியை விட வேகமாவும் சமைக்கும். ஆனா இதோட ஒரே மைனஸ், ஒரே நேரத்துல கம்மியான அளவு தான் சமைக்க முடியும். பெரிய குடும்பத்துக்கு இது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். சரி, இப்போ நேரடி ஒப்பிடுக்க வருவோம். உணவை சூடுபடுத்தணும்னா சந்தேகமே இல்லாம மைக்ரோவேவ் தான் வின்னர். பேக்கிங் மற்றும் கிரில்லிங் தான் உங்க முக்கிய தேவைனா ஓடிஜி தான் சாம்பியன். குறைஞ்ச எண்ணெயில மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் வேணும்னா ஏர் ஃப்ரையர் தான் முன்னிலையில இருக்கு. சமைக்கிற நேரத்தை எடுத்துக்கிட்டா மைக்ரோவேவ் தான் வேகமானது. ஆரோக்கியம்னு பார்த்தா ஏர் ஃப்ரையர் தான் பெஸ்ட் சாய்ஸ். விலை மற்றும் இடவசதியை பொறுத்தவரை மைக்ரோவேவ் சின்னதா இருக்கும். ஓடிஜி விலை குறைவா இருந்தாலும் கிச்சன்ல அதிக இடம் எடுக்கும். ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட்டை ஒவ்வொரு முறையும் சுத்தம் செய்யணும். ஆனா மைக்ரோவேவ் பராமரிப்பு ரொம்ப சுலபம். அப்போ இறுதியா நீங்க எதை வாங்கணும்? நீங்க ஒரு பிஸியான ஸ்டூடெண்ட் அல்லது வேலைக்கு போறவரா இருந்தா உங்க நேரத்தை மிச்சப்படுத்த மைக்ரோவேவ் வாங்குங்க. உங்களுக்கு பேக்கிங், கிரில்லிங் மேல ஆர்வம் அதிகம்னா யோசிக்காம ஒரு ஓடிஜிக்கு போங்க. இல்ல நீங்க ஹெல்த் கான்ஷியஸா இருந்து கிறிஸ்பியான உணவுகளை சாப்பிட ஆசைப்பட்டா ஏர் ஃப்ரையர் தான் உங்களுக்கானது. உங்க சமையல் பழக்கம், கிச்சன்ல இருக்கிற இடம் மற்றும் உங்க பட்ஜெட்டை பொறுத்து சரியானதை தேர்ந்தெடுங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஹாப்பி குக்கிங்!